முதல் தமிழகம் எங்கும் ஆவ்னி சினிமாக்ஸ் குஷ்பு, பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 இசை ஹிப்ஹாப் தமிழா. பொதுவாக கவிஞருடைய வாக்கு அப்படியே பலிக்கும்னு சொல்லுவாங்க. இது கவிஞர்களுக்கு மட்டுமின்றி எழுத்தாளருக்கும் பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பல வருஷத்துக்கு முன்னாலேயே சுஜாதா ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். இன்னும் சில ஆண்டுகளுக்கு பின்னாலே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒழுங்குபடுத்தப்படும். விடுமுறை நாட்களை கழிக்க விரும்புபவர்கள் ஊருக்கு வெளியே போய் மால்லையோ இல்லை ஊருக்கு வெளியே இருக்கின்ற தியேட்டர்லையோ படத்தை பார்த்து விட்டு அங்கேயே சாப்பிட்டு விட்டு வீடு திரும்புவார்கள் என்று அவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னது தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அவர் சொன்னதில் நடக்காமல் போன விஷயம் 2. முதலாவது, தரமான படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு எழுதியிருக்காரு. அது இன்னும் நடக்கலை. இன்னொன்று, 4 தெருக்களுக்கு மத்தியிலே ஒரு டிஜிட்டல் தியேட்டர் உருவாகும் என்றார். மிக விரைவிலேயே அது நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடிகர் சிவாஜி கணேசனோடு மோகன புன்னகை அப்படின்ற படத்தில் நடித்து கொண்டிருந்தார் ஏஆர்எஸ் என்ற நடிகர். அன்றைக்கி அவரை டப்பிங் பேசுவதற்காக அழைத்திருந்தார்கள். இவர் போகும்போது சிவாஜி அப்போ தான் டப்பிங் பேசிவிட்டு கிளம்பி கொண்டிருந்தார். சரி, சிவாஜி எப்படி கிளம்பிடுவார், அதுக்கு பின்னாலே நாம் டப்பிங் பணிகளை தொடரலாம் என்று ஏஆர்எஸ் நினைத்து கொண்டிருந்த போது அங்கேயே ஒரு நாற்காலி போட்டு அமர்ந்து விட்டார் சிவாஜி. அன்றைக்கி உண்மையில் பார்த்திங்கன்னா சிவாஜி இந்த டப்பிங்கை முடித்து விட்டு அமெரிக்காவிற்கு பயணமாக வேண்டும். ஆனால் தான் அன்றைக்கி அவசரமாக அந்த டப்பிங்கை முடிப்பதற்காக வந்தார் சிவாஜி. அண்ணே, நீங்கள் அமெரிக்காவுக்கு புறப்படணும், அதுக்கான பேக்கிங் வேலையெல்லாம் இருக்கும், அதனால் நீங்கள் கிளம்புறதா இருந்தால் கிளம்புங்க என்று பவ்யமாக சிவாஜியிடம் சொன்னார் ஏஆர்எஸ். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சிவாஜி அங்கே இருக்கும்போது நாம் பேசினோம்னா நிச்சயமாக டப்பிங்கில் கண்ணாபண்ணான்னு வளருவோம் அப்படின்னு ஏஆர்எஸ்க்கு தெரிந்திருந்தது தான். இவர் அப்படி சொன்ன உடனே சிவாஜி ஏஆர்எஸை பார்த்து, அதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் முதல்ல டப்பிங்கை பேசுங்க என்று ஏஆர்எஸை பார்த்து சொல்ல, வேறு வழி இல்லாமல் டப்பிங் பேச தொடங்கினார் ஏஆர்எஸ். அவர் பேசி முடித்த உடனே அவர் தோளில் ஒரு கை தட்டியது. அந்த கைக்கு சொந்தக்காரர் சிவாஜி. பரவாயில்லையே, நடிக்கிறது மாதிரியே நல்லா டப்பிங்கும் பேசுகிற என்று சிவாஜி ஏஆர்எஸை பாராட்டினார். அன்றைக்கி மட்டும் நான் சொன்ன உடனே சிவாஜி கிளம்பி போயிருந்தான்னா அந்த பாராட்டு எனக்கு கிடச்சிருக்காது. எப்பேற்பட்ட மாபெரும் கலைஞர், அவர்கிட்டேருந்து அப்படி ஒரு பாராட்டை பெறுவதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் என்று மெய் செலுத்தியிருக்கிறார் ஏஆர்எஸ். தமிழை எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, சங்கர் கணேஷ் என்று இரட்டையர்கள் பல திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். இரட்டையர்களாக திரைப்படத்துக்கு இசையமைத்த போதிலும் அவங்க தனித்தனியாக பாடலில் போட மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து ஆலோசித்து ஒரு பாடலை எப்படி மெருகேற்றுவது என்று தான் பார்ப்பார்கள். ஆனால் ஹிந்தியில் ஒரு விசித்திரமான அனுபவம் இயக்குனர் ஸ்ரீதருக்கு ஏற்பட்டது. தமிழிலே நெஞ்சில் ஒரு ஆலயம் என்ற பெயரிலே தான் எடுத்த திரைப்படத்தை தில் ஏக் மந்திர் என்ற பெயரிலே ஹிந்தியிலே உருவாக்கினார் ஸ்ரீதர். அந்த படத்துக்கு இசையமைத்தவர் சங்கர் ஜெயகிஷன் இரட்டையர். நெஞ்சில் ஒரு ஆலயம் தமிழ் படத்திலே சொன்னது நீதானா என்ற பாடல் அற்புதமான ஒரு பாடலாக அமைந்திருந்தது. அந்த பாடலுக்கு ஜெய்கிஷன் மிகச்சிறப்பாக இசையமைத்திருந்தார். அந்த பாடல் ஸ்ரீதருக்கும் ரொம்ப பிடித்திருந்தது. ஆனால் அந்த பாட்டை கேட்ட சங்கருக்கு அந்த பாடல் பிடிக்கல. இந்த பாடல் தமிழை எவ்வளவு அற்புதமாக அமைந்திருந்தது, இதுக்கு ஜெய்கிஷன் அமைத்திருக்கின்ற இசை எனக்கு அவ்வளவா திருப்தியாக இல்லை, அதனால் இந்த பாடலுக்கு நான் இசையமைத்து தருகிறேன், அதை உங்களுடைய படத்திலே பயன்படுத்துங்கள் என்றார் சங்கர். நீங்கள் மீண்டும் புதிதாக அதுக்கு இசையமைக்கவே வேண்டாம், அந்த பாட்டு மிகச்சிறப்பாக இருக்கிறது என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார் ஸ்ரீதர். ஆனால் சங்கர் கேட்பதாக இல்லை. இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலையில் ஜெய்கிஷன்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் அப்படியே ஸ்ரீதர் சொல்ல, இல்லை சங்கர் ஆசைப்பட்டால் திரும்பவும் பதிவு செய்யட்டும், அது தப்பு இல்லை, ரெண்டையும் நீங்கள் கேளுங்க, எது சிறப்பாக அமைந்திருக்கிறதோ அந்த பாடலை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், புதிதாக அவர் இசையமைக்கிறார்ல அதற்கான செலவு முழுவதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் ஜெய்கிஷ். இப்போ சங்கர் அந்த காட்சிக்காக புதிதாக இசையமைத்தார். ஒரு பாடல் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அந்த பாடல் ஸ்ரீதருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஜெய்கிஷன் இசையமைத்திருந்தாரே அந்த பாடல் தான் அவருக்கு அப்போதும் பிடித்திருந்தது. அதனால் அதைத்தான் அந்த படத்திலே அவர் பயன்படுத்தினார். ஆனாலும் ஜெய்கிஷன் சொன்ன மாதிரி அந்த பாடலை பதிவு செய்வதற்கான தொகையை ஜெய்கிஷனை கொடுக்க விடாமல் தானே கொடுத்தார் ஸ்ரீதர். இப்படி இந்தி படங்களிலே பணியாற்றுகின்ற இரட்டையர்கள் தனித்தனியாக ஒரு பாடலுக்கு இசையமைப்பார்கள் அப்படின்ற விஷயம் ஸ்ரீதர் எழுதியிருந்த அந்த பதிவை படிக்கின்ற வரையிலே எனக்கு தெரியாது என்பதுதான் உண்மை. தமிழ் சினிமாவின் 2 உச்ச நட்சத்திரங்களான ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகிய இருவரையும் அறிமுகப்படுத்திய பெருமைக்குரிய இயக்குனர் கே பாலச்சந்தர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படிப்பட்ட இயக்குனரான கே பாலச்சந்தர்கிட்ட நீங்கள் அறிமுகப்படுத்தியதிலே உங்களுக்கு பிடித்த முகம் எது என்று கேட்டால் ஒன்று ரஜினிகாந்தை பற்றி சொல்வார், இல்லை கமல்ஹாசனை பற்றி சொல்வார் அப்படின்னு தான் நாம் எல்லோரும் எதிர்பார்ப்போம். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு தான் ஒரு பத்திரிகையாளர் கே பாலச்சந்தரை சந்தித்து நீங்கள் அறிமுகப்படுத்திய புதுமுகங்களே உங்களுக்கு பிடித்த முகம் எது என்று கேட்டார். ஆனால் பாலச்சந்தர் சொன்ன பதில் இருக்க, அதில் கமல்ஹாசன் பேரும் இல்லை, ரஜினிகாந்த் பேரும் இல்லை. நிழல் என்ற படத்திலே காது கேளாதவராக அனுமந்த் என்ற ஒரு நடிகர் நடித்திருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க.
அந்த பாத்திரத்தில் யாரை நடிக்க வைக்கலான்னு நான் பல நாட்கள் தேடி இழந்தேன். அதற்கு பின்னால் தான் அனுமந்துவை கண்டுபிடித்தேன். அந்த பாத்திரத்திலே அவர் எவ்வளோ சிறப்பாக அந்த படத்தில் நடித்திருப்பார் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். எனக்கு பிடித்த முகம்னா நான் அறிமுகப்படுத்தியதிலே அனுமந்து தான் என்று அந்த பத்திரிகை நிருபருக்கு பதிலளித்தார் கே. பாலச்சந்திரன். எப்படி ஆங்கிலத்திலே லாரல் அண்ட் ஹார்டி மிகச்சிறந்த நகைச்சுவை ஜோடிகளோ அது மாதிரி தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த நகைச்சுவை ஜோடினா இன்னி வரைக்கும் கவுண்டமணியும் செந்தில் தான். அவங்க சேர்ந்து நடித்த நகைச்சுவை காட்சியில் அவங்க பேசிய வசனங்களில் பல வசனங்கள் இன்று வரையிலே மக்கள் மனதை விட்டு நீங்காத வசனங்களாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வசனம் தான் பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா என்று கவுண்டமணி கேட்கின்ற வசனம். இந்த காட்சி எப்படி அந்த படத்தில் இடம்பெற்றது என்பதை பற்றி அந்த படத்தின் இயக்குனரான ஆர். சுந்தரராயன் சொன்னபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னி வரைக்கும் ரசிகர்கள் கொண்டாடுகின்ற ஒரு நகைச்சுவை காட்சி அது. வைதேகி காத்திருந்தார் என்ற படத்திலே தான் இந்த நகைச்சுவை காட்சி இடம்பெற்றது. அந்த படத்தினுடைய கதாநாயகன் விஜயகாந்த். ஒரு நாள் படப்பிடிப்புக்கு காலையில் விஜயகாந்த் வரல. ஏன் விஜயகாந்த் வரலன்னு சுந்தரராயன் மற்றவங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்காரு. அப்போ தான் அவருடைய உதவி இயக்குனர் வந்து அவர்கிட்ட ஒரு தகவலை சொன்னார். ஒரு 2 மணி நேரம் தாமதமாக வரேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே விஜயகாந்த் போனார் என்று அவர் சொன்னபோது தான் தங்கிட்ட அவர் சொல்லிட்டு போன விஷயமே ஆர். சுந்தரராயனுக்கு நினைவுக்கு வந்தது. அடுத்து 2 மணி நேரம் படமாக்குவதற்கு எந்த காட்சியும் அவர்கிட்ட இல்லை. அப்போ திரும்பி பார்த்தார் சுந்தரராஜன். ஒரு பக்கம் கவுண்டமணி, இன்னொரு பக்கம் செந்திலும் உட்கார்ந்து கொண்டிருந்தார். உடனே அந்த பக்கத்தில் இருந்த ஆர்ட் டைரக்டர் கூப்பிட்டு பெட்ரோமாக்ஸ் லைட் ஒன்று கிடைக்குமா என்று கேட்டார். உடனடியாக பெட்ரோமாக்ஸ் லைட் ஒன்று அந்த ஆர்ட் டைரக்டர் கொண்டு வந்து கொடுக்க, அப்படி அந்த பெட்ரோமாக்ஸ் லைட் வந்த உடனே அதை வைத்து ஆர். சுந்தரராயன் உருவாக்கிய காட்சி தான் அது. அவசரமாக 2 மணி நேரத்தில் படமாக்கப்பட்ட அந்த காட்சி இன்னி வரைக்கும் சிரஞ்சீவியாக இருக்குன்னா அந்த காட்சிக்குள்ளே உள்ள அந்த நகைச்சுவை தான் மிக முக்கியமான காரணம். ஒரு நடிகருடைய தாமதத்தினால எப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை காட்சி நமக்கு கிடைச்சிருப்பார். ஏவிஎம் சர்மனுடைய மிக நெருங்கிய நண்பர் ஏசி திருலோச்சந்தர். அவர் சிவாஜி வீட்டை இயக்கி கொண்டிருந்த ஒரு படத்தினுடைய படப்பிடிப்புக்கு சென்றார் எம். சரவணன். அப்போ சிவாஜி கொஞ்சம் உடல் நலம் சரியில்லாமல் இருப்பதை போல சரவணனுக்கு பட்டது. அதனால் சிவாஜி கிட்ட போய், என்ன சார் உடல் நலம் சரியில்லையா, கொஞ்சம் களைப்பாக இருக்கிறீர்களே என்று சரவணன் கேட்டபோது, என் உடம்பை கொஞ்சம் தொட்டுப்பார் என்றார் சிவாஜி. உடனே அவருடைய உடம்பை தொட்டு பார்த்த சரவணன் அதிர்ச்சி அடைந்து விட்டார். உடம்பு அந்தளவு அனலாக குதித்தது. என்ன சார் இப்படி உடம்பு குதிக்குது, டாக்டர்கிட்ட போலையா என்று சிவாஜியை பார்த்து சரவணன் கேட்டபோது, இது சாதாரண ஜுரம் இல்லை, நாளைக்கு ஒரு ட்ராமா அரங்கேற்று இருக்கேன், அந்த நாடகத்தில் என்னுடைய வேஷம் ஒரு ஐயர் வேஷம், அந்த பாத்திரத்தில் சரியாக நடிக்கணுமே அப்படின்ற பதட்டம் தான் இந்த ஜுரத்துக்கு காரணம் என்றார் சிவாஜி. என்ன சார் இது, நீங்கள் எப்பேற்பட்ட நடிகர், பிராமண வேஷம்னா பாஷையை கொஞ்சம் மாற்றி பேசணும், அவ்வளவுதானே, அதுக்கா இப்படி பதட்டப்படுறீங்க என்று சிவாஜி பார்த்து சரவணன் கேட்டபோது, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை, அது பாஷையை மட்டும் மாற்றி பேசினா போதாது, என்னுடைய உடல் மொழியும் அதற்கேற்ப மாறணும். ஏன்னா அந்த நாடகத்தில் நான் ஏற்க இருக்கின்ற ரோல் என்ன தெரியுமா, பிரிஸ்டீஜ் பத்மநாபனுடைய பாத்திரம். அந்த நாடகத்தினுடைய பெயர் வியட்நாம் வீடு. அதை சரியாக செய்யணும் என்ற பதட்டத்தில் தான் இப்படி ஜுரத்திலே நான் தவிக்கிறேன் என்றாராம் சிவாஜி. சிவாஜி 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடித்ததற்கு பின்னாலே நடித்த நாடகம் அது. சிவாஜி உலக நடிகராக போற்றப்பட்டார் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் 100 திரைப்படங்களில் நடித்ததுக்கு பின்னாலே நாளைக்கு நாடகத்தை எப்படி நடிக்க போகிறோம் அப்படின்ற பதட்டம் இருந்ததில்ல அவர்கிட்ட, அந்த பதட்டம் தான்.